நிஜமாவே இவன் மனுஷன்தானா இல்ல எதுவும் இரும்பால செய்யப்பட்ட ரோபோவா? நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா தாக்கியும் லைட்டா கூட மூவ் ஆகாம நிக்கிறான். நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவன் ரோபோவானே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு என்று அவனை தாக்கி அந்த தாக்குதலால் அவனே தான் மிரண்டு போனான். ஆனால் விக்ரமோ முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அவனை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தான். அதே நேரம் இந்நேரம் அந்த சுதீரோட பிளாக் பவர் டீம் விக்ரம் அட்டாக் பண்ணியிருப்பாங்களா, இல்ல இவனுங்க ஏதும் வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பானுங்களா? இன்னும் ரிசல்ட் எதுவும் தெரியலையே. என்ன ரிசல்ட் வரும்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கே என்று சுதீரின் ஃபோன் காலுக்காக வெயிட் செய்து கொண்டிருந்தான் கோவிந்த். மீண்டும் ஒரு கையை பிடித்து அவனை முன்னோக்கி இழுத்த விக்ரம் இன்னொரு கையால் அவன் மார்பில் 3 முறை அடித்தான். அவ்வளவுதான். வீர் அதிகமான இருமலுடன் இரத்த வாந்தி எடுத்து அவன் பாதத்திலேயே மண்டியிட்டு கீழே விழுந்தான். அவனது உடல் கடுமையாக நடுங்கியது. முகம் முழுவதும் வெளிரி போனது. என்னை விட்டுடு மிஸ்டர் விக்ரம், ப்ளீஸ், நான் சாக விரும்பல, என்னை ஒன்றும் பண்ணிடாத என்று வீர் பயத்தில் விக்ரமிடம் கெஞ்ச ஆரம்பித்தான். 3 அடியிலேயே தன்னை சம்பவ இடத்திலேயே உயிருக்கு போராட வைக்கும் அளவிற்கு இருக்கும் விக்ரமின் திறமையை நினைத்து அவன் மிகவும் பயந்து நடுங்கினான். பல தசாப்தங்களாக நடந்து வந்த பயிற்சிகள் அனைத்தும் ஒரே நொடியில் சாம்பலாக மாறிவிட்டதை அவன் தெளிவாக உணர்ந்தான். இப்படி அவன் பக்கத்தில் நடுங்கி அவன் விக்ரமின் காலுக்கு அடியில் விழுந்து கிடக்க விக்ரமோ சுதீரை மிகவும் சாதாரணமாக பார்த்தான். என்ன சுதீர், இப்பவாச்சும் என்னை பத்தி உனக்கு முழுசா புரிஞ்சிருக்கா? இனிமேலாவது உன் சாவு ரொம்ப மோசமா இருக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சா என்று அவன் கேட்க இருக்கும் இடத்தை விட்டு கூட நகர்வதற்கு பயந்து ஆழ்ந்த பார்வையுடன் விக்ரமை பார்த்தவன் 2 அடி பின்னோக்கி நகர்ந்தான். விக்ரமை இதற்கு முன்பு பார்க்காதவன் உண்மையிலேயே விக்ரம் சின்ன பையனாக தான் இருப்பான். வீர் அவனுடன் சண்டையிட்டு நிச்சயமாக அவனது உயிரை காவு வாங்கி விடுவான். ஏனெனில் வீர் மிகவும் சக்தி வாய்ந்தவன். அவனுடன் இருக்கும் பிளாக் பவர் டீமும் அதிக அளவு சக்தி வாய்ந்தது என்று நினைத்துதான் சுதீர் அசால்ட்டாகவும் மிகவும் துணிச்சலாகவும் இருந்தான். காரணம், வீரும் அவனுடைய ஆட்களும் ஒரு பாறையையே கைகளால் தூக்கக்கூடிய அளவிற்கு திறமை உள்ளவர்கள். தங்கள் கைகளாலேயே காங்கிரீட் சுவரை அவர்களால் உடைக்க முடியும். அவர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதர்கள். ஆனால் விக்ரமோ அவர்களை ஒரு சில அடிகளிலேயே தாக்கி உயிருக்கு போராட வைத்து விட்டான். இதை நினைத்துதான் சுதீர் அதிக அளவு மிரண்டு போனான். அவன் விக்ரமிடம் இப்படி ஒரு திறமை இருக்கும் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அவன் மட்டும் இல்லை, யாருமே எதிர்பார்க்கவில்லை. பதட்டமான பயந்த குரலுடன் சுதீர், விக்ரம், நான் கிருஷ்ணா ஃபேமிலி வாரிசு. என் கூட நீ அனாவசியமா சண்டை போடாத, என்னை கொன்னுறாத ப்ளீஸ் என்று பேயை பார்த்தவன் போல் பயந்தபடி சொன்னான். ஆனால் விக்ரமோ பதில் ஏதும் பேசாது அஜயின் இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த சுதீரும் காரணம் என்பதை நினைத்து அவனை கோபமாக முறைத்து கொண்டிருந்தான். அவனது பார்வையில் தான் இன்று நிச்சயம் செத்து விடுவோம் என்று சுதீருக்கு தோன்ற வைக்க அழுகுரலில், எதுக்காக என்ன இப்படி முறைச்சு பார்க்குற விக்ரம்? நீ பார்க்கறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது. வெறும் 3 குத்து 2 அடியில என்னை இப்படி படுக்க வச்சது. இதுக்கு மேல நீ என்னை ஓங்கி 1 அடி அடிச்சா கூட நிச்சயம் நான் செத்து போவேன். உன்ன மாதிரி ஆளை நான் பார்த்ததே கிடையாது. உன்னோட இந்த மோசமான தாக்குதலை தாங்குற அளவுக்கு ஒன்றும் நான் பயில்வான் கிடையாது. நான் சரியான நோஞ்சா. என்கிட்ட எல்லாம் நீ இந்த அளவுக்கு திறமையை காட்டணும்னு சத்தியமா அவசியமே கிடையாது. என்னை மன்னிச்சிடு, என்னை ஒன்றும் பண்ணிடாத, நான் வாழணும் என்று அவன் கெஞ்ச ஆரம்பித்தான். விக்ரம் அடித்த அடியால் அவன் உடலில் உள்ள ஒவ்வொரு எலும்பும் நரம்பும் சொல்லி வைத்தாற் போல வலிக்க ஆரம்பித்தது. அவன் குணமடைய குறைந்தது 6 மாதங்கள் முதல் 1 வருடம் ஆகலாம். அவன் எழுந்து நடப்பானா என்று கேட்டால் நிச்சயம் அது சந்தேகம்தான். இவையெல்லாம் நினைத்து பயந்து போயிருந்த சுதீர் விக்ரமை பார்த்துவிட்டு தன் பார்வையை வீர் பக்கமும் அவனது ஆட்கள் பக்கமும் திருப்ப அவர்களோ வலியில் துடித்து கொண்டிருந்தனர். இவங்களெல்லாம் நான் காட்டு யானைங்கன்னு நினைச்சேன். ஆனா வீட்டில் இருக்க எலிய கூட பிடிக்க லாய்க்கில்லாத பூனை மாதிரி விழுந்து புரண்டு கிடக்குறானுங்க. இவனுங்களை நம்பி நான் இவங்கிட்ட இல்லாத டயலாக்கெல்லாம் பேசிட்டேனே, அதுக்கு பலனா இப்போ இவன் என்ன நடப்பணமா மாத்தி விட்டுட்டான். இதுக்கு மேலேயும் நான் இவங்கிட்ட வாய் கொடுத்தேன்னா நிச்சயமா நான் செத்து போவேன். இந்த அஜய் என்கிட்ட சொத்தெல்லாம் இவன் பேர்ல மாத்தி வச்சிட்டதா தானே சொன்னான். அந்த சொத்துக்காக தான் ஒருவேளை இவன் அஜய்க்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கானா என்னவோ. எப்படி இவனுக்கு எனக்கு முன்னாடி இந்த அஜய் தெரிய வந்துச்சு?
நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். விக்ரமை என் பக்கம் நான் இழுத்து இருக்கணும் என்று நினைத்தவன், நம்ம விக்ரம் கிட்ட சொத்துல ஒரு சில பங்கு அவன்கிட்ட தரதா சொல்லி பேசி பார்ப்போம். நிச்சயமாவே அவன் நம்ம பக்கம் வர சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் உயிர் பொழைப்போம். முழு சொத்தையா எழுதி வைக்க போறோம், கொஞ்சம் தானே கொடுக்க போறோம். பரவாயில்ல, நம்ம உயிருக்கு விலை பேசுறதா கூட இருக்கட்டும். ஆனா நான் உயிர் வாழணும். எப்படியாச்சும் நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் இந்த சொசைட்டியை ஆளணும் என்று ஒரு திட்டத்தை தனது மனதிற்குள் கிரியேட் செய்த சுதீர் விக்ரம் பக்கம் திரும்பி, விக்ரம் இங்க பாரு, நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம நான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன். அஜய்க்கு உன்னோட ஆதரவு எந்த அளவுக்கு பலமானதுன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்னை உயிரோட விட்டுரு, என்னை ஒன்றும் பண்ணிடாத. அது மட்டும் இல்லாமல் அஜய்க்கு எப்படி உன்னோட சப்போர்ட் இருக்குதோ அதை விட பல மடங்கு எனக்கு உன்னோட சப்போர்ட் வேணும் நான் நினைக்கிறேன். இப்போது கிருஷ்ணா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அங்கே நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதை விட நான் தான் அங்கே இந்த ஜெனரேஷன் டாப்பில் இருக்கேன். ஸோ எங்களுக்கெல்லாம் பெரியவன்னு சொன்ன நீங்கள் அந்த ஃபேமிலிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நான் என்னோட சொத்துல 20% பங்கு தரேன் என்று வார்த்தைகள் வெளியே வர தவித்தவாறு கனத்த இதயத்துடன் தன் மனதை கல்லாக்கி கொண்டு சொன்னான். ஒரு நிமிடம் தனது பேச்சை நிறுத்தியவனுக்கு தனது உயிர்தான் முக்கியம் என்று தோன்ற மீண்டும் பேசத் தொடங்கினான். இங்க பாரு விக்ரம், நான் என் சொத்துல 20% பங்கு தரேன்னு சொன்னதும் நீங்க அதை ஒன்றும் சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. 20% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 பில்லியனுக்கும் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு பணத்தை நான் உங்களுக்கு தரேன் என்று அவனிடம் பணம் பற்றியே பணத்தாசை காட்டுவது போல் பேச ஆரம்பித்தான். பணம் என்றால் நிச்சயம் யாராக இருந்தாலும் சரணடைவார்கள். குறிப்பாக நிறைய பணம் தருகிறேன் என்றால் யார்தான் அதை வேண்டாம் என்று சொல்வார்கள். பணம் ஒரு மனிதனை நிச்சயம் பைத்தியக்காரனாக்கிவிடும். அப்படிப்பட்ட இந்த பணம் விக்ரமை மயக்காதா என்ன என்று தப்பாக கணக்கு போட்ட சுதீர் அவனிடம் தனது உயிருக்கு பேரம் பேசி கொண்டிருந்தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன சொல்லில் இருந்து மீற மாட்டேன். நிச்சயமாக என்னோட சொத்துல இருந்து உங்களுக்கு சேர வேண்டிய ஷேர் வந்து சேரும். 20%ல் 1% கூட மிஸ் ஆகாது. ஸோ என்னை உயிரோட விட்டுட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இது வரைக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துடலாம். அது எல்லாமே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால மட்டும்தான் வந்திருக்குது. நாம் அதை மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் ஃப்யூச்சரில் நமக்குள்ளே வரப்போகிற ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். இப்போவே அது எல்லாத்தையும் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன் விக்ரம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ என்று வராத சிரிப்பை வரவழைத்தவாறு தனது வலிகளை மறைத்து கொண்டு கஷ்டப்பட்டு விக்ரமை பார்த்து சிரித்தான் சுதீர். சுதீர் சுதீர் நீ நம்ம கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற பத்தியா? நான் இங்கே வந்தது அஜய் பற்றி பேசுறதுக்காக தானே தவிர உன்னை என்னோட ஆளா மாற்றணும் அப்படின்ற டார்கெட் எனக்கு இல்லை. என்னோட டார்கெட் எல்லாமே அஜய் சேஃபாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் என்று விக்ரம் தீவிரமாக சொன்னான். என்ன சொல்ற விக்ரம்? நீ சொல்றது உனக்கே நியாயமா இருக்குதா? நான் கிருஷ்ணா ஃபேமிலி வாரிசு, அந்த அஜயும் கிருஷ்ணா ஃபேமிலி வாரிசு. குடும்ப பிரச்சனையில நாங்க எது வேணும்னாலும் பேசி முடிவெடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனா அதையும் மீறி நீ வந்திருக்க அப்படின்னா எதுக்காக? சொத்துக்காகத்தானே. அந்த சொத்து தானே நானும் உனக்கு பங்கு கொடுக்க தயாரா இருக்குன்னு சொல்றேன். அதை நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற? ஒருவேளை சொத்தா இல்லாம வேற ஏதாவது என்கிட்ட இருந்து நீ எதிர்பார்க்கறியா என்று சுதீர் கேட்டான். சுதீரின் மனதிற்குள் விக்ரம் அஜயின் சொத்துக்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்து இருக்கிறான். காசு இல்லாமல் யாரும் இந்த அளவிற்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்றுதான் தோன்றியது. அதே சமயம் விக்ரம் தன்னை கிருஷ்ணா ஃபேமிலி வாரிசு என்று சொன்னதும் அவன் மனதில் ஒரு உறுத்தலாகவே இருந்தது. என்ன விக்ரம், நான் கேட்ட கேள்விக்கு நீ எந்த பதிலும் சொல்லாம இருந்தா எப்படி? நம்ம பேசின டீலுக்கு உனக்கு சம்மதமா இல்லையா என்று கேட்க, நான் இங்க வந்தது உன் சொத்துக்காக இல்லை, அஜய்க்காக தான் நான் வந்தேன் என்று அவன் சொல்ல, அப்போ நீ என்னை உயிரோட விட போறது இல்லையா என்று அவன் பயம் நிறைந்த முகத்துடன் கேட்க, விக்ரமோ பதில் ஏதும் பேசாது அவனை பார்த்து சிரிக்க, அந்த சிரிப்பின் காரணம் புரிந்தும் புரியாமலும் இருந்த சுதீர், இங்க பாரு விக்ரம், நீ தப்பான முடிவு எடுக்கிற. நான் உனக்கு சொத்து தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா நீ அதை வேணாம்னு சொல்லிட்டு என்னை கொல்றதுலயே குறியா இருக்க. இது ரொம்ப பெரிய தப்பு. இந்த வீரையும் அவனுடைய ஆளுங்களையும் நீ அடிச்சு போட்டுட்டா எல்லாம் சரியா போச்சுன்னு நினைக்கிறியா? இந்த டீம் மாதிரியே என்கிட்ட என்னோட ஃபேமிலியில இன்னும் நிறைய டீம்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இவங்களை விட எக்ஸ்பர்ட் ஆனவங்க தான். அவங்க மூலமா நான் உன்னை என்ன வேணும்னாலும் பண்ண முடியும். அதனால நீ என்ன குறைச்சி எல்லாம் மதிப்பிட்டுறாத என்று அத்தனை பயத்திலும் அவன் மீண்டும் திமிராக பேச ஆரம்பித்தான். இப்படி ஏதாவது பய வார்த்தைகள் பேசினால் விக்ரம் தன் பக்கம் சரண்டராகி விடுவான் என்று நினைத்துதான் சுதீர் அவனிடம் அப்படி பேசினான். ஆனால் அவனது இந்த பேச்சு விக்ரமிற்கு கோபத்தை வரவைத்தது.
ஏன்டா இவ்வளவு நேரம் என்கிட்ட பயந்துட்டு உயிருக்கு பேரம் பேசிக்கிட்டு இருந்த, இப்ப மறுபடியும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா? உனக்கெல்லாம் இவ்வளவு நேரம் பேச டைம் கொடுத்ததே வேஸ்ட் என்று சொன்ன விக்ரம் 2 அடி அவன் முன் வந்து, என்னை பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் ஒரு சித்தெரும்பு. ஆனா நீ என்னை மிரட்டி பார்க்குற. உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் விடவே மாட்டேன் என்று சொன்னவன் எழுந்திருக்க முடியாமல் கீழே கிடந்த சுதிரை கோபமாக முறைத்தவன் அவனது தொண்டையை பிடித்து காற்றில் தூக்க அவனது பிடி அதிகமானது. அதில் பயந்து போன சுதீர் பயத்தில் அலற ஆரம்பித்தான். என்னை விட்டுடு விக்ரம், விக்ரம் என்னை விட்டுடு ப்ளீஸ், நான் தெரியாம பேசிட்டேன். எங்க உன்னை மிரட்டி பார்த்தா நீ பயந்து வழுக்கி வந்துருவன்னு தான் நான் அப்படி பேசினேன். சத்தியமா என்னை நம்பு, பட் நான் உனக்கு சொத்துல பங்கு தரேன். சொன்னதெல்லாம் உண்மைதான், என்னை விட்டுடு, என்ன எதுவும் பண்ணிடாத என்று கெஞ்ச ஆரம்பித்த சுதீரின் முகம் வெளிரியது. அவனுக்கு மூச்சு விடுவது கிட்டத்தட்ட கடினமாக இருந்தது. உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ஏற்கனவே அவனிடம் அடிபட்டு இருந்த கைகளும் கால்களும் வலிக்க ஆரம்பித்தது. விக்ரமை பார்த்து அவன் தன்னை கொன்று விடுவானா என்று நினைத்து அதிக அளவு பயப்பட ஆரம்பித்தான். கிருஷ்ணா ஃபேமிலியை சேர்ந்தவன் என்று சொல்லியும் தன்னை விக்ரம் இந்த அளவிற்கு தாக்குவது சுதீருக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அவனது முகமே அவன் பயந்து விட்டான் என்பதை அங்கிருந்த அனைவருக்குமே தெளிவாக தெரிய வைத்தது. அதுவே அவனுக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது. இதற்கு தான் செத்துவிடலாம் என்று யோசித்து ஒரு கணம் எங்கே தன்னுடைய சொசைட்டி ராஜாவாகும் கனவு நிராசையாகி விடுமோ என்ற ஒரு எண்ணம் மீண்டும் எழுந்து கொள்ள மறுபடியும் விக்ரமிடம் கெஞ்ச ஆரம்பித்தான். விக்ரம், என்னை விட்டுரு விக்ரம், என்னால் முடியல, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் என்று அவன் மிகவும் நடுங்கி போன குரலில் பிழைக்க வேண்டும் என்பதற்காக தனது சுயமரியாதையை விட்டுவிட்டு அவனது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு வந்துவிட்டான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.